2020ஆம் ஆண்டு வந்து 34வது MCQ பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு பாரு, ஒரு அட்கைல் ஹேலைட்டை உண்டாக்குவதற்கு ஒரு அட்கைல் ஹேலைட்டை அப்படின்னு சொன்னாலே RCl, அது RCl என்ற அல்கைல் இருக்கும், அதோட ஒரு ஹேலைட் இணைஞ்சிருக்கும், ஃப்ளோரினோ குளோரினோ புரோமினோ ஆடின் இணைஞ்சிருக்கும். இது ஆர்கானிக் என்ன ஆனதுனால ஃப்ளோரின் இருக்காது, குளோரின் அல்லது புரோமின் அல்லது ஆடின் இணைஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு அட்கைல் ஹேலைட்டை உண்டாக்குவதற்கு சேர்வை P இருக்கும். அப்போ P என்று சொல்கிற சேர்வை தந்திக்கிறார், CH3CH டபுள் பாண்ட் CH3CH3 என்று தந்திக்கிறார். இதுக்கும் HClக்கும் இடையே உள்ள தாக்கம் பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை என்று கேட்கிறார். அந்த P என்று சொல்கிற அந்த சேர்வையோட HCl சேர்த்தா என்ன விளைவு வரும், எப்படி தாக்கம் நடக்கும் என்கிற பற்றி தான் அவரே 4 கூற்றுக்கள் தந்திருக்க போகிறாரு. ஸோ முதலாவது A கூற்று சொல்கிறார் என்னன்னு கேட்டால், உனக்கு முதலாவது தெரியணும் என்னன்னு கேட்டால், அந்த P என்று சொல்கிற சேர்வையோட HCl சேர்த்தா விளைவாக என்ன வரும்னு கேட்டால், இது ஒரு அட்கீன். ஸோ இது ஒரு இலத்திரனோட கூட்டு தாக்கம் அடையும், மார்க்கோனிகம் விதிக்காமே சேரணும். எது சேரும் என்று பார்த்தா கார்பன் ரெட்டை பின்பு கார்பன் ஆகிற ஹைட்ரஜனோட நேரட்ட கூட சேரும், இன்னொரு ஹைட்ரஜன் சேரும். அப்போ அந்த Cl எதில் சேரும் என்று பார்த்தா, அந்த கார்பனோட ரெண்டாவது கார்பனோட ஹைட்ரஜன் இல்லாத கார்பனோட Cl சேரும். அடுத்து CH3 ட்வைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ முதலாவது A கூற்று சொல்கிறார், பெரும் விளைபொருள் 2-chloro-2-methyl butane என்று சொல்கிறார். அப்போ உனக்கு தெரியணும் விளைபொருள்ற பேர் என்னன்னு தெரியணும், விளைவு தெரிஞ்சா காணாது, அதில் பேர் என்னன்னு தெரியணும். ஸோ பேர் என்னன்னு கேட்டால் அது நமக்கு தெரியும். இப்போ நம்ம விளை வெளியிட்டோம் CH3 CH2 CH3 ட்வைஸ் Cl என்று வெளியிட்டோம். அப்போ அதில் பேர் என்னன்னு கேட்டால் நீ இலக்கமிடணும். என்ன செய்யணும், இலக்கமிடணும். எத்தனை கார்பன் இருக்குதுன்னு கேட்டால் 4 கார்பன் இருக்குது. அப்போ பியூட்டேன் வரணும், எல்லாம் ஒற்றை பிணைப்பாக தான் இருக்கணும், ஏன்னா அட்கேன் தானே விளைவாக வரணும். ஸோ ஏன்னு முடியணும், பியூட்டேன் வந்துருக்குது, சரி பியூட்டேன் முடியணும். அதுக்கு பிறகு பார்க்கணும் 4 கார்பனில் ரெண்டாவது கார்பனில் மெதைல் 2 இருக்குது, ரெண்டாவது கார்பனில் தான் குளோரோவும் இருக்குது. அப்போ 2-chloro-2-methyl butane வரும். குளோரோ தானே ஆகார வரிசைப்படி முன்னுக்கு, அப்போ 2-chloro-2-methyl butane அதில் பேர் வரும். அவர் சொன்னது என்னன்னு கேட்டால், பெரும் விளைபொருள் 2-chloro-2-methyl butane தான் சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் A கூற்று சரி. B கூற்றை பார்த்தேன்னு சொன்னால், இத்தாக்கத்தில் ஒரு இடைநிலையாக ஒரு துணை கார்போஹைட்ரேட் உண்டாகிறது அப்படின்னா ஒரு வலிகார்போனியம் அயன் உண்டாகுது என்று சொல்கிறார். அதை பார்த்தேன் என்று சொன்னால், என்ன தாக்கம் இருந்தாலும் வலிகார்போனியம் அயன் உருவாகத்தானே வேணும் என்று யோசிக்கலாம். அப்படி இல்லை, என்ன தாக்கம் இருந்தாலும் கார்போனியம் அயன் உருவாகும், வலிகார்போனியம் அயன் உருவாகுமா என்று கேட்டால் அது இல்லை. அப்போ நீ பாரு, குறைவாக தோன்றும் விளைவில் வலிகார்போனியம் அயன் உருவாகும் அப்படி என்று சொன்னால், இப்போ இந்த விளைவு அதிகமாக தோன்றுள்ள விளைவு இருக்குது தானே பெரும் விளைபொருள், அதில் வலிகார்போனியம் அயன் உருவாகுதா என்று கேட்டால் உருவாகலை. ஏன் என்று சொன்னால், ஏன் உருவாகலை என்று சொன்னால், அந்த கார்பனில் ப்ளஸ் இருக்குது, பட் அந்த கார்பனில் அதாவது கார்பன் ரெட்டை பிணைப்பு கார்பனில் ஹைட்ரஜன் இல்லாத கார்பன் இருக்குது, அந்த CH3 ட்வைஸ் இணைஞ்ச கார்பன், அதில் கார்பனில் ப்ளஸ் இருக்குது, பட் அந்த கார்பனில் ஹைட்ரஜன் ஒன்றுமே இல்லை. அப்போ அது ஒரு புடை கார்போனியம் அயன், உறுதி கூடிய புடை கார்போனியம் அயன். ஆனால் அவர் சொன்னீங்க துணை கார்போஹைட்ரேட் உண்டாகுதுன்னு சொன்னாங்க. அப்போ துணை கார்போஹைட்ரேட் இல்லையே, புடை கார்போனியம் அயன் தானே இருக்குது. அப்போ அந்த கூற்று பிழை என்று நம்ம கருதலாம், வலிகார்போனியம் அயன் இல்லை. ஆனால் அது பெரும் விளைபொருள். குறைவாக தோன்றும் விளைபொருளும் ஒரு இடம் இருக்கா இல்லையா? இப்போ அவர் கதைச்சது என்னென்னா, பெரும் விளைபொருளில் என்ற ஒரு கதை கதைக்கல, இத்தாக்கத்தில் என்று தான் சொல்லிக்கிறார். அப்போ குறைவாக தோன்றும் விளைவே நம்ம கருதணும் அதை மெயினாக கருதாட்டியும் கருதணும். அப்போ கருதினம்ண்டா குறைவாக தோன்றும் விளைவு என்ன வருமென்றது, அந்த கார்பனில் அந்த CH3 ட்வைஸ் இணைஞ்ச கார்பனில் ஹைட்ரஜன் சேரும், மற்ற கார்பனில் Cl குளோரோ சேரும். அப்படி என்று சொன்னால் அது ஒரு துணை கார்போனியம் அயனா இல்லையா? ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துருக்குது கார்பனில், ஸோ அது ஒரு துணை கார்போனியம் அயன். அப்போ அது வரலாம். அப்போ அதனால் அந்த நம்ம B கூற்றை சரி என்றும் எடுக்கலாம், பிழை என்றும் எடுக்கலாம். அதுக்காக அந்த கேள்விக்கு மட்டும் 2 ஆன்சர் கொடுத்துருக்குது. அதை சரி என்று எடுத்தால் ஒரு ஆன்சர் வந்திருக்கும், பிழை என்று எடுத்திருந்தால் இன்னொரு ஆன்சர் வந்திருக்கும். 2 ஆன்சரும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ B கூற்றை நம்ம சரி என்று எடுப்போம், சரியானே? அடுத்த C கூற்ற வரி தாக்கத்தின் ஒரு படியில் HCl பிணைப்பு உடைந்து ஒரு குளோரின் மூலிகம் Cl உண்டாகிறது என்று சொல்கிறார். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த மூலிகம் அந்த கதையெல்லாம் கதைச்சா அது பச்சை பிள்ளை விளங்கணும். ஏன்னா அது அட்கேன் இருந்தாலும் சரி எந்த இதாக இருந்தாலும் சரி மூலிகம் என்ற கதை கதைக்கக்கூடாது. மூலிகம் என்றால் அட்கேனுக்கு மட்டும் அந்த பரவிய சூரிய ஒளி முன்னிலையில் தான் HCl H வராது, Cl CCl4 HCl3 HClO4 அப்படி HCl4 வரும். அப்படி இல்லை, அப்படி தான் மூலிகம் வருமே தவிர இந்த அட்கின்ற தாக்கங்கள் எல்லாம் மூலிகத்தில் கதை கதைக்கக்கூடாது. அப்போ Cl எல்லாம் சொல்லிக்கிறார். ஸோ C கூற்று பிழை, கண்ணை மூடிட்டு பிள்ளைன்னு சொல்லலாம். அடுத்த D கூற்று வரி தாக்கத்தின் ஒரு படியில் ஒரு கர்நாடி ஒரு கார்போஹைட்ரேட்டுடன் தாக்க முடியுதுன்னு சொல்லிக்காரு. ஆனால் நீ விளையும் கொள்வேன் என்னன்னு கேட்டால், இப்போ அந்த அட்கின்ற தாக்கம் என்று சொன்னால் அது இலத்திரநாட்ட கூற்று தாக்கம் தானே. ஆனால் அவர் கர்நாடி என்றெல்லாம் சொல்லியிருக்காரு என்று கேட்டால், அவர் அட்கின்ற தாக்கத்தை பற்றி கேட்கல, அத்தாக்கத்தில் இருக்கிற ஒரு நாடியை சொல்கிறாரு. அதாவது ஒரு கர்நாடி என்று சொன்னால் ஒரு மைனஸ் ஏற்ற கூறாகிய ஒரு கர்நாடி, மைனஸ் ஏற்றமுடைய ஒரு கூறு தான் கர்நாடி. அந்த கர்நாடி ஒரு கார்போஹைட்ரேட்டுடன் தாக்கம் புரிகிறது என்று சொல்கிறார். அப்போ உனக்கு தெரியணும் Cl மைனஸ் என்று சொல்கிறது ஒரு கர்நாடி. உனக்கு தெரியணும், இப்போ HCl இருக்கிற அந்த Cl மைனஸ் தான் என்ன செய்ய போது, மார்க்கோனிக் விதிக்காம கார்பனோட சேர போகுது. அப்போ அந்த Cl மைனஸ் என்று சொல்கிறது ஒரு கர்நாடி. அப்போ அந்த கர்நாடி எதோட சேருது என்று கேட்டால்
கர்நாடியா தொழிற்படுது. பட் ஆனால் இத்தாக்கம் இல்லத்தில் நல்ல கூட்டத்தாக்கம். பட் Cl மைனஸ் கர்நாடியானே. ஸோ அவர் சொன்னதாக தான் ஒரு கர்நாடி ஒரு கார்பன் ப்ளஸோட தான் நினைவு போதும் அதோட தாக்க முறை என்ன சொல்லியா. ஸோ டி கூட்டு சரி. அப்போ நம்ம இதுக்கு நம்ம 2 விட கொடுக்கலாம். ஏயும் டியும் சரி என்ற 4வது விட கொடுக்கலாம். ஏயும் பியும் டியும் சரி என்று சொன்னால் 5வது விட கொடுக்கலாம். 2 விடையும் ஏற்கத்தக்கதாக அமைந்திருக்கின்றது. சரிதானே? அப்போ 4 வரலாம் அல்லது 5 வரலாம்.